பெரியார் அவர்கள் ரத்தமும் சதயமா இந்த அவர் உலாவிய இடம், அவர் கால் தடப்பட்ட இடத்த போய் மரியாதை செலுத்திட்டு எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் வந்து எங்களோட கொள்கை ஆசன பெரியார், அம்பேத்கர், காமராஜர், சமூக நீதி, மக்களாட்சி, மதச்சார்பின்மைன்னு எங்கள் கொள்கையை வரையறுத்திருக்கோம். நீட்டு விஷயத்துக்கே வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% கொடுத்தாங்க. அது ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பண்ணாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து சமூக நீதி கொள்கை சொல்கிறோம்னா அதுக்கு நாங்கள் ப்ராபிலிட்டியாக இருப்போம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். ஸ்பேசஸ் வந்து 100 ஏக்கருக்கு மேலே இருக்குது. மாநாடுக்கான திடலே 100 ஏக்கர் கிட்ட இருக்குது. அப்போது 50,000 பேருன்னா அது என்ன லாஜிக்குன்னு தெரில. நீங்கள் எந்த கால்குலேஷன், லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரும். நீங்கள் மாநாட்டுக்கு அப்புறம் எங்களோட கொள்கை பிரகடனத்துக்கு அப்புறம் ரொம்ப எஃபெக்டிவாக இன்டலெக்சுவலாகவும் கிரவுண்ட்லையும் எங்களோட செயல்பாடுகள் இருக்கும். டே டு எவ்ரி டே பேசிஸில் எங்களோட கருத்துக்களை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து சொல்லுவாங்க. வணக்கம் ஆகாய நண்பர்களே. விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அறிவிப்பில் குழப்பம் இருந்ததா? கட்சியின் பாதை எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு வீர விக்னேஸ்வரன். தமிழக வெற்றி கழகத்தின் திரு விஜய் தொடங்கிய கட்சியுடைய மாநாடு அறிவிப்பில் ஏன் இத்தனை குழப்பம், எத்தனை தயக்கம், இத்தனை காலதாமதம்? ஏன்? குழப்பமும் இல்லை, தயக்கமும் இல்லை, காலதாமமும் இல்லை, மூணுமே ஃபேக்சுவலி எரர். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எங்கள் தலைமை கழகத்தில் இருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்போ தான் வந்திருக்கு. இதுவரையும் அஃபிஷியலாக நாங்கள் எப்போவுமே டேட் தரல. மாநாடு எதுவுமே அஃபிஷியலாக வரல. முதல் அறிவிப்பு இப்போ தான் வந்திருக்கு. அக்டோபர் 27 மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே ஸ்பெக்குலேஷன்ஸ் தான். எங்கள் தளபதி அவர்கள் வந்து இந்த எந்த ஒரு விஷயம், பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் எதுனாலும் கரெக்டாக ப்ரீ பிளான் பண்ணி, பிளான் ஏ பிளான் பின் பண்ணி அதை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அதை செய்யணுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதனால் எல்லாம் திட்டமிட்டபடி இது பண்ணுது. காலதாமதமோ தயக்கமோ அப்படிங்கிறதுக்கு துளியும் இடமில்லை. ஆனால் செப்டம்பர் 23 எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான அனுமதி கேட்கப்பட்டது இல்லை, ஸ்பெக்குலேஷன்ஸ். நாங்கள் வந்து இது வந்து ஒரு அனுமதி கேட்குறதுங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அவங்க உடனே நோட் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட இருக்க சூழல் வேறு. அவங்க சில கொரிஸ் கேட்குறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அவங்களுக்கு சில கொரிஸ் கவர்மெண்ட் சைடுங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கொரி கேட்குறாங்க. நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த சேஞ்சஸ் பண்ணுறோம். எங்களுக்கு பிளான் நான் சொன்ன மாதிரி எங்கள் தளபதி அவர்கள் வந்து அதை பல்வேறு திட்டமிடல்கள் அடிப்படையில் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அனுமதி வாங்கியிருக்காங்க. ரொம்ப தயங்குறாரோ? அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் திரு விஜய் கட்சி தொடர்ந்து போகலாமா, இல்லை கடைசி வரைக்கும் பார்க்கலாமா அப்படிங்கிற ரொம்ப தயக்கம் மிகுந்த ஒரு அரசியல்வாதி. உங்களுக்கு தான் ரொம்ப 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 தயக்கம் மிக்கவராக இருக்காரா? இல்லை, ஒரு தயக்கமும் இல்லை. தெளிவாக ஒரு மாலை, ஒரு பூத்தட்டு, ஒத்த நபர் டைரெக்டாக போய் எங்கள் தத்துவ ஆசான் பெரியாரை போய் சந்தித்து அவரோட பர்த்டே அன்னைக்கு அவரை பார்த்து மரியாதை செலுத்திருக்காங்க. நினைவிடத்தில் மரியாதை செலுத்திருக்காங்க. எந்த தயக்கமும் கிடையாது. பெரியார் அவர்கள் ரத்தமும் சதயமா இந்த அவர் உலாவிய இடம், அவர் கால் தடப்பட்ட இடத்த போய் மரியாதை செலுத்திட்டு எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தயக்கம் இருக்கிறவங்க இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா பெரியாருங்கிற ஒரு ஆளுமையின் அவரோட ஐடியாலஜிக்கல் பாதையில் நாங்கள் பயணிக்க போகிறோம். நாங்கள் தெளிவாக நாங்கள் வந்து எங்களோட கொள்கை ஆசன பெரியார், அம்பேத்கர், காமராஜர், சமூக நீதி, மக்களாட்சி, மதச்சார்பின்மைன்னு எங்கள் கொள்கையை வரையறுத்திருக்கோம். இதில் எதுலையும் அண்ணா சேர்க்கல. அண்ணா நாங்கள் 3 எழுத்துன்னு எங்களோட பிரச்சார பாடலில் என்ன இருக்குது? 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் முளைக்கும்னு வந்திருக்கு. அண்ணா அவர்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ், இப்போ பெரியார் அவர்கள் வந்து தத்துவ அடிப்படையில் தமிழ்நாட்டுன்னு வேறுனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினது, சுயமரியாதை திருமணத்துக்கு வந்து சட்ட அங்கீகாரம் தந்தது. அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கங்க, எத்தனை ஓபிசி, எஸ்சி, எஸ்டிஸ் வந்து துறை செயலாளர்களாக இருக்காங்க, டிசிஷன் மேக்கிங்கில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பாருங்கள், சீஃப் செக்ரட்டரியிலேருந்து விஓ தலையாரி வரையும் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்
எல்லா ரோஸ்டர் பேசிஸில் எல்லா சமூகங்களும் எம்போவ் ஆயிருக்கு. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் இந்த விஷயத்தில் அந்த பெரியாரின் கொள்கையை வந்து அரசு நிர்வாகத்தில் கொண்டு வந்ததில் அவரோட தாட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 50% ஆக்கினார் ஓபிசிஸோட ரிசர்வேஷன்ஸை. எம்ஜிஆர் 3 எழுத்து, அண்ணா எம்ஜிஆர் 3 எழுத்து எல்லாம் திமுகவும் அதிமுக கலந்ததா தாவேக்கா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சமூக நீதி பயணத்தில் அடுத்த கட்டத்தை நாங்கள் அடுத்த கட்டமாக நான் எங்கள் தலைவர் அவர்கள் தமிழகத்தில் அடுத்த 30 ஆண்டுகள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ங்கிறது தளபதி சென்ட்ரிக்காக தான் இருக்கும். திமுக அதிமுக கலந்ததா தாவேக்கா? இல்லை, பெரியாரின் கொள்கைகளில், அம்பேத்கரின் கொள்கைகளை, காமராஜரின் கொள்கைகள் கலந்தது. இன்னொரு திமுகவா? இன்னொரு சமூக நீதி இயக்கம். அப்போ இன்னொரு திமுக, இன்னொரு டிஎம்கே பொறுத்தளவில் அது பிஜேபியோட கார்பன் காப்பி. ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க. ரொம்ப சாதாரணம் இல்லை, இது ரொம்ப உண்மையான விஷயம். நீங்கள் திமுகவோட கார்பன் காப்பியா? நாங்கள் வந்து பெரியாரின் கொள்கைகளோட கார்பன் காப்பி. அப்போனா திமுக வழி தான் போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திமுக வந்து பெரியார் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு 1949லேருந்து 1967 வரை இருக்க விடுதலை பத்திரிகையை வாங்கி படிங்க. எப்படி நீங்கள் பெரியாரை வந்து டிஎம்கேயோட மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை. பெரியார் வந்து அவர் வாழ்ந்த காலங்களில் பெரும் பகுதி வந்து காமராஜரை தான் ஆதரிச்சிருக்காரு. நீங்கள் இன்னைக்கு பெரியாரோட சின்னானிம் டிஎம்கேன்னு பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு ஃபேக்சுவலி எரர். முக்கியமாக திமுக பெரியார் அண்ணா கொள்கைகளை செயல்படுத்துகிறது. அண்ணா திமுகவும் பெயரிலே அண்ணாவை வைத்திருக்கிறது, பெரியாரை வணங்குகிறது, பெரியாரை வழிபடுகிறது, அவங்களுடைய பாதையில் நடக்கணும்னு சொல்லுது. தாவேகா விஜய் வர்றார் அப்படின்னா கொஞ்சம் அண்ணா, கொஞ்சம் பெரியார், கொஞ்சம் எம்ஜிஆர், தமிழக மக்களை பொறுத்த கருணாநிதி, ஜெயலலிதா. தமிழக மக்களை பொறுத்தளவில் கொஞ்சத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. யாரு எஃபெக்டிவா சமூக நீதி மதச்சார்பின்மை கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ, அப்படி பார்த்தா டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கிற பார்த்தா அதிமுக அதிகாரத்துக்கு வந்துச்சு. என்ன விஷயம்னா, பெரியாரின் கொள்கைகளை, சமூக நீதி கொள்கைகளை, மாநில சுயாட்சி கொள்கையை வந்து யார் எஃபெக்டிவாக பண்ணுவான்னு தமிழக மக்கள் நம்புறாங்களோ அவங்களுக்கு தான். இதுல வந்து அவங்க இவங்க கிடையாது. நாங்க எஃபெக்டிவா பண்ணுவோன்றோம். அது ஏற்கனவே எஃபெக்டிவா செயல்படுறோம். நாங்க அதை விட என்ன எஃபெக்டிவா பண்றது? நீட் வந்து விலக்கு வரும், எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டு எக்ஸ்போஸ் ஆகி நிற்குது டிஎம்கே. என்ன இதுவும் எஃபெக்டிவா? அது இல்லை, நீ எஃபெக்டிவ் நீங்க சொன்னீங்க, இது எஃபெக்டிவா? அது உங்க கட்சியில முடியுமா? நான் என்ன சொல்றேன், நாங்க என்ன சொன்னோமோ அந்த இப்போ நாங்க ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னோம்னா அதை செய்வோம், செய்ய முடிஞ்சா தான் சொல்லுவோம். ஃபால்ஸ் ப்ராமிஸ் தரமாட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து நீட் விஷயத்துக்கே வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% கொடுத்தாங்க. அது ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பண்ணாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து சமூக நீதி கொள்கை சொல்கிறோம்னா அதுக்கு நாங்கள் ப்ராபிலிட்டியாக இருப்போம். நாங்கள் என்ன விஷயத்தை ப்ரொபகண்டா பண்ணுறோமோ அதை வந்து நாங்கள் மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு எடுத்தாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் ஹிப்போக்ரஸியாக இருக்க மாட்டோம். மாநில சுயாட்சி, ஃபெடரலிசம் பேசிக்கிட்டு, கூட்டாட்சின்னு பேசிக்கிட்டு என்னையை போய் ஆதரிச்சுட்டு வர மாட்டோம். ஸ்டேட் கவர்மெண்ட், நீங்கள் கல்வி வந்து மத்திய கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போனனால தான் இப்போ நீட் பிரச்சனை. இருக்கிற லா அண்ட் ஆர்டருங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த ஸ்டேட் சப்ஜெக்டை தலையிடுது என்ஐஏ சட்டம், அது ஆதரிக்குது. அப்புறம் சமூக நீதினு ஒரு பக்கம் சமூக நீதினு பேசிக்கிட்டு மாநிலத்தோட லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுறது வைக்கிறதுல அப்புறம் சமூக நீதி எங்கே வருது? செக்குலரிசம்னு சொல்லிக்கிட்டு கோத்ரா கலவரம் நடந்தப்போ அப்போதைய முதல்வர் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன, அப்போ டிஎம்கே பிரசிடென்டோட ஸ்டேட்மெண்ட் என்ன, 2002ல் கோத்ரா ரைட்ஸ் நடக்கிறப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? இதுதான் செக்குலரிசத்துக்கு டெஃபினிஷனா? நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் என்ன ப்ரொபகண்டா பண்ணுறோமோ அதில் ப்ராபிலிட்டியாக இருப்போம். நீங்கள் சொன்னீங்க மக்கள் ஆதரவு கொடுத்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை இப்போ சொன்னீங்க. மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, உறுதியாக கொடுப்பாங்க. தளபதி அவர்கள் தான் அடுத்த 30 ஆண்டுகளுக்கான தமிழ்நாட்டின் பொலிட்டிக்கல் எபிசென்டர். அவருக்கு நிறைய வயது இருக்குது, அரசியல் அதில் மறுக்க முடியாது. அடுத்த தேர்தலை முன்வைத்து தானே வர்றாங்க. இல்லை, பாலிடிக்ஸுங்கிறது 26 ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிடிக்ஸ். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழக மக்கள் தளபதி அவர்கள் மேலே மிகுந்த நம்பிக்கையும் பேரன்பும் வச்சுருக்காங்க. தளபதி அவர்களுக்கு வந்து பேராதரவு தருவாங்க. தமிழ்நாட்டோட ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு 100 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி எழுதுகிறப்போ, 21st செஞ்சுரியோட தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி எழுதுகிறப்போ விக்கிரவாண்டி மாநாடு வந்து ஒரு நோட்டபுளாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தமிழக அரசியலில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே மாற்றக்கூடிய மாநாடாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நோட்டபிள் ஈவெண்ட்டாக இருக்கும். இல்லை, அந்த இடமே கிட்டத்தட்ட 50,000 பேர் தான் இருக்க முடியும். அது மேலெல்லாம் இல்லை, 100 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. 40,000 பேர்னா நீங்கள் என்ன லாஜிக்கில் நீங்கள் அதை சொல்கிறீங்க? வெளியே வந்து தகவல்கள் தான். இல்லை, கவர்மெண்ட் ரூமருக்கெல்லாம் பதில் சொல்லும். ஸ்பேசஸ் வந்து 100 ஏக்கருக்கு மேலே இருக்குது.
மாநாடுக்கான திடலே 100 ஏக்கர் கிட்ட இருக்குது. அப்போது 50,000 பேருன்னா அது என்ன லாஜிக்குன்னு தெரில. நீங்கள் எந்த கால்குலேஷன், லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவாங்க. நம்ம மாநாட்டுக்கு அப்புறம் கூட சந்திப்போம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுறாங்க நீங்களே சொல்லுவீங்க. நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு அசஸ்மெண்ட் இருக்குல்ல, மீடியா பர்சன் இருக்குங்களா, நீங்கள் நேரடியாக வாங்க, நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். லட்சக்கணக்கான நம்ம தொண்டர்கள் கூடினாங்களா இல்லையான்னு மாநாட்டுக்கு அப்புறம் பேசுவோம். ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் திரு விஜய், அதை மறுக்க முடியாது. மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய தலைவர். அதை இல்ல மாநாட்டுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, மிகப்பெரிய தலைவர் அவர். இது வரைக்கும் மிகப்பெரிய நட்சத்திரம், மிகப்பெரிய தலைவர். அதை நீங்க மாநாட்டோட தலைவர் தளபதி அவரோட கொள்கை பிரகடனத்துக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அவர் மிகப்பெரிய தலைவருங்கிற விஷயம் வந்து இந்திய துணைக்கண்டத்துக்கு அது தெரியும். மிகப்பெரிய நட்சத்திரம், அதுல மிகப்பெரிய தலைவர். நீங்க அது இனிமேல் தான் சொல்லணும். நாங்க இப்பவே சொல்றோம், எங்க தளபதி அவர்கள் வந்து பெரியாரோட லீகசியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார். மிகப்பெரிய நட்சத்திரம், அது சந்திமையில் நல்ல வசூல் மன்னன், அதுல மிகப்பெரிய ஃபாலோயிங் இருக்கு, தொண்டர்கள் அதிக அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இதெல்லாம் தொண்டரை வருவாங்களா, அவர் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இல்லை, மிகப்பெரிய தலைவர். நீங்க வந்து தளபதி அவர்கள் வந்து ப்ரொஃபஷனில் பெரிய சக்ஸஸ். இன்னைக்கு வந்து ஒரு பீக்கில் இருக்க நபர். இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் வந்து 25 ஆண்டுகள் இருந்தால் பல்லாயிரம் கோடி காசை விட்டுட்டு வர்றார். அதெல்லாம் நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, தளபதி அவர்கள் வந்து என்ன கொள்கையை முன்னெடுக்கிறார் அந்த கொள்கையில் கமிட்டடாக இருப்பார். சமூக நீதி கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஃபால்ஸ் ப்ராமிஸ் மக்கள்கிட்ட தரமாட்டார். என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்வோமோ அதை நாங்கள் இருப்போம். அதுக்காண்டி என்ன சோதனைகள் வந்தாலும் அதுல பேக் அடிக்க மாட்டோம். எது கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல என்ன நாங்க எதுல சொல்லல, எதுலையுமே சிஏஏ விஷயத்த நாங்க சொல்லியிருக்கோம். பல்வேறு சோசியல் இஷ்யூஸ், நீட் இஷ்யூ பத்தி எங்க தளபதியே பேசியிருக்காரு மாணவர்கள் மத்தியில. நீங்களே 10 விரல்ல நீங்க புரிஞ்சுங்க. முக்கியமான விஷயம், கம்யூனல் இஷ்யூஸ் பேசியிருக்கோம். ஃபெடரலிசம் சம்பந்தப்பட்ட நீட்டுங்கிறது வந்து எஜுகேஷன் இஷ்யூ. வேற ஏதாவது நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னு கண்டென்ட் பாருங்க. ஃபெடரலிசம் இஷ்யூ பேசியிருக்கோம். அடுத்து வந்து செக்குலரிசம் இஷ்யூஸும் பேசியிருக்கோம். அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் மாநாட்டு கொள்கை பிரகடன மாநாட்டில் நாங்கள் டீட்டெயில்டாக பேச போகிறாரு. ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு அரசியல் தலைவர், நீங்க தலைவர் பெரிய தலைவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரும் மத்திய நீங்க மாநாட்டுக்கு அப்புறம் எங்களோட கொள்கை பிரகடனத்துக்கு அப்புறம் ரொம்ப எஃபெக்டிவா இன்டலெக்சுவலாகவும் கிரவுண்ட்லையும் எங்களோட செயல்பாடுகள் இருக்கும். டே டு எவ்ரி டே பேசிஸில் எங்களோட கருத்துக்களை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து சொல்லுவாங்க. ஒரு கருத்து சொல்றதில்ல, ஒரு ட்வீட் போடுறதில்ல, வெளியே ஒரு அறிக்கை வர்றதில்ல. இல்லை இதெல்லாம் ஒரு தலைவர் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆல்ரெடி நாங்கள் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். மித்த விஷயங்கள் வந்து மாநாடு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. மாநாட்டுக்கு அப்புறம் டெய்லி பேசிஸில் மக்கள் பிரச்சனைகளை, மக்களின் உணர்வுகளை தளபதி அவர்கள் பிரதிபலிப்பார். ஒரு அரசியல் தலைவர் அக்டோபர் 27 அப்புறம் இல்லை அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் என் கொள்கை பிரகடனத்தை பண்ணிட்டோன்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு பார்ட்டாக ஒரு இஷ்யூ பேசிஸில் பேசுகிறோம்ல, நம்ம ஹோலிஸ்டிக்காக நம்மளோட பார்த்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது, அப்படி நம்ம ஒரு அரசியல் பயணம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இஷ்யூஸ்லேயும் ஸ்டாண்ட் எடுக்கலாம். இஷ்யூ பேசிஸ் எதுவுமே சொல்லக்கூடாது. இல்ல, நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற 1-2 ஃபேக்ட்ஸ். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, எதுவுமே சொல்லல நீங்க, அப்புறம் 1-2ங்கிறீங்க. நாங்க சொல்லியிருக்கோம் தினம் ஒரு இஷ்யூ நடக்குது. இல்ல நான் சொல்றேன் சார், டே டு டே பேசிஸ்ல மாநாட்டுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம்ட்டோம். ஆல்ரெடி சில இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டோம். நீங்க நான் மாநாட்டுக்கு அப்புறம் எதிர்பாருங்கட்டோம். நாங்க அதுக்கப்புறம் என்னதான் சொல்றோம். எப்படி இருக்குன்னா, ஒத்தி போடலாம் இல்ல, ஒண்ணு ஒத்தி போடல, ஒண்ணு அவரு ரொம்ப ரிலக்டண்டா இருக்காரு. இல்ல விஜய் நோ ரிலக்டன்ட் கொஞ்சம் டைம் ஆகட்டுமே. இல்ல சொல்லப்போனா முழு மனதோட அரசியலுக்கு வராங்க. இல்ல முழு மனசோட இல்ல, 200% தளபதி அவர்கள் கமிட்டடா இருக்காங்க. தமிழகத்தோட பொலிட்டிக்கல் எபிசென்டர் நீங்க வேணா பாருங்க, எந்த ரிலக்டன்ட்டும் கிடையாது. தளபதி அவர்கள் வந்து அவரோட பிரசன்ஸ் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸோட பெரிய சேஞ்சா வரப்போகுது. நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க வெயிட் அண்ட் சீ சார். 27 நாங்க ஆப்டிமிஸ்டா பாக்குறோம். தளபதி அவர்கள் நான் ஒரு எலெக்ஷன் பேசிஸ்ல மட்டும் சொல்லல, நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு அவர் எபிசென்டர்னு சொல்றேன். இப்போ அடுத்த தேர்தலுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஹோலிஸ்டிக்கா சொல்றேன். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்றேன் அடுத்த தேர்தல் உட்பட. விஜய் முதலமைச்சர் ஆகணுமா? உறுதியா? எப்போ? மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் ஜனநாயகத்தை, இது ஒன்றும் மொனார்ச்சி கிடையாது. இன்னைக்கு கார்னேஷன் டேட் அறிவிச்சு நாளைக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை இருக்கவர். மக்கள் தான் ஜனநாயகத்துறை எஜமானர்கள். மக்கள்
எங்களுக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. மக்கள் என்னைக்கு தீர்ப்பளிக்கிறாங்களோ அன்னைக்கு எங்கள் தளபதி முதல்வர் 26 ஆவார மாட்டாரா? நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் கையில் இருக்குது. நாங்கள் மக்களை கொள்கை பிரகடனத்தை முடிச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸுங்கிறது எலெக்ஷனில் ஆரம்பித்து எலெக்ஷனில் முடியல. நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. சில பார்ட்டிஸ்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் பாலிடிக்ஸுங்கிறது மக்கள் தான். மக்களோட உணர்வுகளை நம்ம பிரதிபலித்தோம்னா, தமிழ் மக்களோட உணர்வுகளையும் உரிமைகளுக்காகவும் நம்ம நின்னோன்னா மக்கள் நம்மளுக்கு அங்கீகாரம் அளிப்பாங்க. அந்த முடிவை எடுக்க வேண்டியது மக்கள். மொனார்ச்சியில் தான் 26 37 அப்படின்னு சொல்லி டேட் சொல்ல முடியும். நம்ம என்னன்னா நம்ம கொள்கை பிரகடனத்தை பண்ணிட்டு மக்களை சந்திக்கிறோம். தமிழ்நாட்டோட லூக் அண்ட் கார்னரில் இருக்க மக்களை சந்தித்து நம்ம கொள்கைகளை விளக்குறோம், நம்மளோட அரசியல் பயணத்தை விளக்குறோம், நம்மளோட செயல் திட்டத்தை விளக்குறோம். நமக்கு மக்கள் ஆதரவு தருவாங்க நம்பிக்கை இருக்கு. வெயிட் அண்ட் சி. ஆனால் 21 தேர்தலுக்கு ஒரு 1.5 வருஷம் கூட 26 தேர்தலுக்கு 1.5 வருஷம் கூட இல்லை. 26 தேர்தலுக்கு 1.5 வருஷம் கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த டைமில் என்ன பண்ணணும், எவ்வளோ இடங்களை உருவாக்கணும், எவ்வளோ இடங்களை நிற்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்குமா? இல்லை, ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிடிக்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எங்கள் தளபதி அவர்கள் டீட்டெயில்டாக அதற்கான டாக்குமெண்ட்ஸு, அதாவது பிளானிங் இருக்குது அவருக்கு. ஹி வில் பிளேஸ் வெரி பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ்லாம் பண்ண இருக்கிறார். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 1.5 வருடமாக இருக்கட்டும், 6 மாதங்களாக இருக்கட்டும், அந்த தளபதி அவர்களோட பிரசன்ஸ் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பண்ணோம். 26 முதலமைச்சர் ஆணுமா ஆக வேண்டாமா? நான் அப்போவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். இல்லை, நீங்கள் சொல்லவே இல்லை. தமிழக மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஆசையை சொல்லுங்க, செய்தி தொடர்பாளர் நீங்க. நான் என்ன உங்க விருப்பத்தை சொல்றேன். ஆமாம், எங்க தளபதி 26 முதலமைச்சர் ஆன தளபதி அவர்கள் முதல்வராகிறது தான் தமிழக மக்களோட எண்ணம். நான் என்ன சொல்றேன்னா, யாரும் ஆரிடம் சொல்ல முடியாது. நம்மளோட எண்ணம். உங்க ஆசையாவது சொல்லுங்க சார். நான் தான் சொல்லிட்டேன் சார். இல்ல நான் என்ன புரிஞ்சுக்க தெளிவா சொல்லிட்டேன். நீங்க தெளிவா ஒரு நிமிஷம். தமிழ்நாடு முதல்வரா தளபதி அவர்கள் வர்றத எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எப்போன்னு கேக்குறேன். எப்போ அந்த டேட்டை முடிவு பண்ண வேண்டியது மக்கள். சரி, நீங்க ஒரு ஆசையை சொல்லுங்க, உங்க விருப்பத்தை சொல்லுங்க. 26 31 நடுவில் 29 ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்படி உங்க ஆசையோட சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு நம்மளோட ப்ரீஜுடியஸ் தாட்ஸ் சயின்டிஃபிக்கா இருக்காது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்க எங்களோட பணிகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட பணிகள் நிறையா இருக்குது. நாங்கள் மாநாடு கொள்கையை அறிவிக்கணும், மக்களை சந்திக்கணும். நீங்கள் நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டுங்கிறது எலெக்ஷனில் ஆரம்பித்து எலெக்ஷனில் முடிகிறது கிடையாது. எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள், மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டிய பணிகள் எங்களுக்கு இருக்குது. எங்களோட கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்குது. நம்ம பணிகளை நம்ம செஞ்சால் தமிழக மக்கள் மண்ணின் மகனான தளபதி அவர்களை அரியணை ஏற்றுவார்கள், இது உறுதி. சரி, 26 எங்கள் தலைவர் தளபதி. நான் கேள்வி வாங்கிக்கங்க. நீங்க சொல்ற விஷயத்த நான் சொல்லணும் எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லவே வேண்டாம். நான் சொல்லிட்டேன் சார். நீங்க சொல்ல வேண்டாம். நான் நினைக்க நீங்க சொல்லவே வேண்டாம். எங்கள் தலைவர் தளபதி 2026 முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னன்னா, நான் திருப்பி சொல்லிட்டேன், எங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம். இந்த நிகழ்ச்சி உங்க தலைவர் பாக்குறாருன்னு என்னன்னா, நம்ம செய்தி தொடர்பாளர் போயிட்டு 26 எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவனு சொல்ல மாட்டேங்கிறாரு. நினைக்க மாட்டாரா? நான் சொல்றேன், புரிஞ்சுங்க. நினைக்க மாட்டாரா? எங்களோட விஜய் பார்த்தா நினைக்க மாட்டாரா? எங்களோட இலக்கு, எங்க தளபதி அவர்கள் எங்களை அப்படிதான் எங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. எங்களோட இலக்கு மக்கள் சேவையாற்றுறது தான். அதுதான் அப்ஜெக்டிவ். அந்த மக்கள் சேவைக்கான கருவியை தான் ஆட்சி அதிகாரம். அது நான் ஏதோ எலெக்ஷனில் ஆரம்பித்து எலெக்ஷனில் முடியறதே கிடையாது. மக்கள் சேவை. எங்கள் தளபதி என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை எந்த நல்ல விஷயம் எப்போ முதலமைச்சர் சொல்ல வேண்டாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க. என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்களாக இருக்கணும்ன்ட்டு. எங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 26ங்கிறப்போ அது ஆப்வியஸ். எங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 26 ஆப்வியஸ்னா எங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ங்கிறப்போ எங்களோட டாப்பஸ்ட் அப்ஜெக்டிவா சிஎம் ஆகிறது தான். ஆனா நாங்க இப்பதான் கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்க. என்ன விஷயம் நான் சொல்றேன், சொன்ன பேரு தலைவர் பாப்பாருங்க. எங்களுக்கான இலக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் எங்களோட கொள்கை பிரகடனம். சரி, அதுக்கு அடுத்த விஷயம் எங்களை மக்களை சந்திக்க வேண்டிய விஷயம். நாங்க நீங்க எல்லா காட்சியும் ஒரே டயத்தில் ஓபன் பண்ணணும் அவசியம் இல்லையே. எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம்ல. எங்களோட 26 எலெக்ஷனை பொறுத்தளவு அரசியலுக்கு வராரு, மக்களுக்கு சேவை செய்ய. முதலமைச்சராகவா இல்லையா? மக்களுக்கு சேவை செய்ய.
நாங்க பவர்ல இருக்கலாம், பவர்ல இல்லாம இருக்கலாங்க. வேண்டாம், அப்போ முதலமைச்சரா வேண்டாம். நான் என்ன நீங்களே வேண்டாங்கிறீங்களா? நீங்க உங்க கருத்தை என்ன நீங்க தான் நான் சொன்னீங்க. என்ன சொல்றேன் கேளுங்க. பவர்ல இருக்கலாம், ஒரு பார்ட்டி பவர்ல இல்லாம போகலாம். அதுக்கு ஆனால் அவனோட இலக்கு எதுவாக இருக்கணும்னா மக்களோட உணர்வுகளையும் உரிமைகளையும் பாதுகாக்கிறதா இருக்கணும். முதலமைச்சர் அப்ஜெக்டிவ் மட்டும். இப்போ பெரியார் அவர்கள் வந்து என்ன பவர்ல இருந்தார், அவர் நிகழ்த்திய விஷயங்கள், அவரோட இம்பாக்ட் வந்து மிகப்பெரியது. அதனால எலக்ட்ரோல் ஆம்பிஷன் முக்கியம்தான். விஜய் பெரியாரா? நான் என்ன சொல்றேன்னா, முக்கியமா எங்களோட தத்துவாசனால அவரை நான் கோட் பண்ணேன். சரி, நான் முக்கியம் தான், எலக்ட்ரோல் ஆம்பிஷன் முக்கியம். எங்க தளபதி சிஎம் ஆகுறது முக்கியம் முக்கியம் முக்கியம். தளபதி உறுதியா சிஎம் ஆவார். ஆனா கேக்குறீங்க, நான் என்ன அதை முடிவு பண்ண வேண்டியது மக்கள்னு சொல்றேன். நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ஆசைப்பட விட மாட்டீங்க. நாங்க எப்பவுமே சயின்டிஃபிக்கா நம்ம அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டா அதுவா நடக்குங்க. நம்ம உழைப்புல தாங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்பெகுலேஷன்ஸ் மீடியா பர்சன்ஸோட பெரிய ஒரு டேலண்டே என்ன, ஏதாச்சும் ஸ்பெகுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காது. எங்களோட இலக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். 26ல தமிழ்நாட்டோட 26ல தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் எபி சென்டர் தளபதி தான் இருக்க போறாரு. இந்த எலெக்ஷனோட அஜெண்டாவா தளபதி தான் இருக்க போறாரு. எலெக்ஷனே தளபதி சென்ட்ரிக்கா நடக்க போகுது. சரி, நீங்க வந்து எலெக்ஷனோட ரிசல்ட் பத்தி பேசுறீங்க. நான் எலெக்ஷனே தளபதி சென்ட்ரிக் தாங்கிறேன். எங்களோட இலக்கு வேற. ஜெயிக்கணும்ல. ஜெயிப்பார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு இருக்கு. தளபதி தான் 26ஓட எபி சென்டர். எவ்வளவு ஜெயிப்பார் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அது சொல்ல மாட்டீங்க. ஏன் சார், எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு சார். சரி, இப்பவே திமுக சொல்லுது 200 சீட்டு 400 சீட்டுன்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் அதுல பாதி கூட வராம போயிருக்காங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஹைப் தேவையில்லை. எடப்பாடி சொல்றாரு அடுத்த முதலமைச்சர் சார். நான் சொல்லிட்டேன், இப்போ அதுக்கு பதில் 200 சீட் நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டேன். 400 சீட்டு சார்சோ பாருன்னு சொல்லிட்டு இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்துங்க. அதனால தேவையில்லாத இப்போ நீங்க 26ல சிஎம். எங்களோட இலக்கு எங்க பொதுச்செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? தளபதி அவர்கள் ப்ரோக்ராம்ல போயிட்டு சிஎம்னு சொல்லாதீங்க சொல்லியிருக்காரா? எங்க பொதுச்செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்க? 26 தளபதி முதல்வராக சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுங்க. பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் சொல்றாரு. எங்க பொதுச் செயலாளர் நான் அதான் சொல்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொல்ற மாலேஜ் நான் சொல்லணும் எதிர்பார்க்காதீங்க. நான் தெளிவா சொல்றேன். எங்களுக்கு தளபதி அவர்கள் வந்து மக்கள் சேவை பண்றது, அடுத்த கட்டமா கொள்கை பிரகடனம் அறிவிக்கிறது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போறது, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். சரி. இப்போ அடுத்து முக்கியமாக சீமா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. தம்பி முடிவு பண்ணி அவர் வழி அவர் வந்தா வரட்டும் போனா போட்டோம் அப்படின்ட்டாரு. ஏன் நாம் தமிழர் இப்படி நிராகரிச்சாரு? எனக்கு இது அவங்க ஒருத்தங்க ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அதுக்கான டெஃபினிஷன்ஸு இல்லை எக்ஸ்ப்ளனேஷன்ஸு அவங்க தான் தரணும். நான் எப்படி தர முடியும்? நாம் தமிழர் ஃப்ரெண்ட்லி கட்சி இல்லையா? இல்லை, ஃப்ரெண்ட் இப்போ நீங்கள் கூட தான் எனக்கு ஃப்ரெண்டு. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னா நான் டெஃபினிஷன் தர முடியுமா? ரொம்ப நாளாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு திட்டிட்டீங்க என்னைய, அதுக்கு என்ன காரணம் நான் உங்கள் மைண்டில் இருக்கிறது நானாக ரீட் பண்ண முடியும். அதனால் அண்ணா அவர்கள் மரியாதை இருக்குது அவங்க மேலே. அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனு, அதுக்கான கான்டெக்ட்னு முக்கியம். நீங்கள் ஒரு வேர்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படி சொல்கிறா நீங்கள் அவங்க ஏதாச்சும் கான்டெக்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு கூட்டணி ஆசை உண்டா? இல்லை, தளபதி அவர்கள் தான் தமிழக வெற்றி தமிழ்நாடு பாலிடிக்ஸோட பிரைமரி ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆவார். அர்த்தம் பிரைமரி ஃபோர்ஸ்னால் முதன்மை சக்தி. அப்படின்னா என்ன இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்கலண்ணா, அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க தான் கேட்டீங்க. மொழிபெயர்ப்பு கேட்கல. முதன்மை சக்தினா என்னன்னு கேட்குறேன். ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா தமிழ்நாடு ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வருவோன்னு சொல்றது தான் அர்த்தம். முதன்மை சக்தினா மற்றவங்கள கூட்டணி அமைச்சுக்கணும் அப்படியா? இல்லை, முதன்மை சக்தினா ஒரு தமிழகம் எங்கும் கிளை பரப்பி ஒரு வலிமையான இயக்கமா கிளை முதல் மாநிலம் வரை ஒரு வலிமையான இயக்கம். நீங்க சொன்னது மூலம் கூட்டணி வந்தால் அவங்களுக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்றது. முதன்மை சக்தின்னு நாங்கள் எதை பார்க்குறோம்னா வலிமையான கிளைகள் முதல் மாநிலம் வரை ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு இயக்கமாக வரும். திமுக இன்னொரு அதிமுக மாதிரி இல்லை, அதை விட பலமாக வரக்கூடாது. என்ன அவங்க தான் பெஞ்ச் மார்க்கா? டிஎம்கேட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் 22 பேர் செஞ்சாங்க. நாங்கள் அதை விட பெரிய இதாக ஆஸ்பயர் பண்ணுறோம். 10% வருமா? நான் தமிழகத்தோட அடுத்த 30 ஆண்டுகள் எங்களை சென்ட்ரிக் தான், தளபதி சென்ட்ரிக் தான் எலெக்ஷன். நீங்க அடுத்த 30 வருஷம் கழிச்சு எவ்வளவு % வரும்? நான் என்ன சொல்றேன், 10% நான் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்றேன். 20% வரும் பிரைமரி ஃபோர்ஸ் எலெக்ஷன் டயத்துல. சரி நீங்க நல்ல ஒரு ஆய்வாளர். நான் நல்ல ஆய்வாளர். நான் ரொம்ப
அதில் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஸ்பெகுலேஷனுங்கிறது டேட்டா வைஸே சரி வராது. இன்னும் கிரவுண்ட் நிறையா இருக்குது. ரொம்ப தன்னடக்கமா இருக்கீங்க உங்க தலைவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. இல்லை இஷ்யூஸ் நிறையா இருக்குது. சார் நான் கேட்குறேன் நிறையா நான் இன்னும் புரிஞ்சுக்கேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு தேர்தலில் ஆட்சி அமைக்கணும்னா ஒரு கட்சிக்கு எவ்வளவு சதவீதம் தேவைப்படும்? இல்லை அந்த கான்டெக்ட்டை பொறுத்து இருக்குது. 4 கான்டெக்ட் 3 கான்டெக்ட் சொல்லுங்க 4 முனை போட்டிக்கு எவ்வளவு தேவைப்படும்? 30%. அது தாவைக்காக வருமா? அதை விட அதிகமாகவே வரும். அப்போ ஆட்சிக்கு வருங்கிறீங்க? உறுதியாக வருவோம். அடுத்த தேர்தலில் நான் என்ன நான் 26ல நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறோம். இல்லை நான் அதான் கேட்குறேன். ஆமாம், இப்போ 4 முனை போட்டி வந்தால் ஆமாம் எத்தனை % கிடைத்தால் ஆட்சிக்கு வர முடியும்? 30%. அது தாவைக்காக வருமா? உறுதியாக வரும். தளபதி தான் எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காங்களே, தளபதி அவர்கள் தான் 26ல சிஎம்ட்டு. இப்போ அடுத்த முதல்வர் விஜய் தான். தளபதி தான். இப்போ தான் சொல்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் குறிமையாக திரு வீர விக்னேஸ்வரன் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.